இன்று ஒரு மனிதநேய பணி. மனிதநேய பணிங்கிறதே நம்ம கையில் இல்லைங்க. அது இறைவன் என்னைக்கு நாடுறானோ, எப்போ நாடுறானோ அதுதான் மனிதநேய பணி. அந்த வகையில் இன்றும் மிகப்பெரிய ஒரு மனிதநேய பணியாக நம்ம ஒரு குழந்தைக்கு சைக்கிள் கோரிக்கை வச்சோம். பள்ளிக்கு செல்றதுக்கு சிரமப்படுறாங்கன்னு சொல்லி. அந்த கோரிக்கையை கனிவோடு ஏற்றுக்கொண்ட தொழிலதிபர் சண்முகம் ஐயா மற்றும் அவங்களுடைய ரோட்டரி கிளப் சகோதரர்கள் இன்று நான் அந்த குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. சைக்கிள் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தாங்க. நல்லா கல்வி படி, ஊக்கமாக படி, உனக்கு என்ன உதவி செய்யணுமோ கல்விக்கு நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொல்லி ஊக்கப்படுத்தினாங்க. ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். இந்த பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம் வைத்த கோரிக்கையை, அந்த கோரிக்கை உண்மையாக தான் இருக்கும், அந்த கோரிக்கை ஒரு ஏழைக்கு தான் போய் சேருங்கிறத மனதார நம்பி ஏற்றுக்கொண்ட சண்முகம் ஐயா அவங்களுக்கும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் மனமார்ந்த சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனதார என்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இதுதாங்க இந்த பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தோட வேலையே. ஏதாவது ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கு கோரிக்கை வருதா, அந்த கோரிக்கையை வச்சோமா, அது 4 பேர் நன்மை செஞ்சாங்களா, நன்மை அவ்வளோதான். அவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும் என்ற அந்த அடிப்படையில் அந்த குழந்தைகளுக்கும் புதிய ஆடை வாங்கிக் கொள்வதற்கு 2000 ரூபாய் பொருளாதாரமும் வழங்கியிருக்காங்க சண்முகம் பிள்ளை ஐயா. நன்றி ஐயா ரொம்ப.